அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை துதிக்க நாம் இருக்கிறோம். நாம் தொடர்ந்து சில பாடல்களை பாடி நம்மை ஆராதனை நடத்துகிறவர்களோடு சேர்ந்து நாம் ஆராதித்து பின்பு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆராதிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு உலகம் முழுவதும் கொள்ளை வியாதினால முடக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில ஒரு கூட்ட மக்கள் மாத்திரம் ஆண்டவரை ஆராதிக்கும்படி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை உன்னதமானவர் நம்மளுடைய செட்டையின் மறைவுகளாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய செட்டையின் மறைவுல நம்ம இருக்கும்போது எந்த கொரோனாவும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். என்னோட இணைந்து விசுவாசத்தோட இந்த பாடல பாடலாமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அறிஞத்தாலே இழுத்து கொண்டார் தூய தெய்வ பலத்தால். கருணையாலே இழுத்து கொண்டார் தூய தெய்வ அன்பே. சிவனாந்திரத்தில் நயங்காட்டி என்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தெய்வ தயவாய். இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தெய்வ தயவாய். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் நிலை பாருதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவர் எவ்வளோ நல்லா பண்ணலாம். அவருடைய கிருபை நம்மளை இம்மட்டும் காத்து வழி நடத்தி வந்தது. அப்படித்தானே? ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால வாழ முடியாது. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. விசுவாசிக்கிறவங்க என்னோட இணைந்து பாடலை பாடியிருக்காங்க. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல்
கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, இயேசுவே. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, இந்த ஆராதனை நம்முடைய திரு சன்னிதானத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இதை கேட்ட ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எப்பொழுதும் எல்லாவற்றாலும் எல்லாவற்றையும் நிரப்புகிற நம்முடைய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த அருமையான நாளிலே அந்த ஆசீர்வாதம் பெற்ற உங்களோடு பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட சில விஷயங்களை வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பல செய்திகளை நீங்கள் கேட்டு அநேக விதங்களிலே பயனடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியின் முடிவிலே நான் ஒரு முக்கியமான ஜெபத்தை உங்களுக்கு ஏறெடுப்பேன். ஆகையால் முழு செய்தியையும் நீங்கள் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து சாதாரண மனிதர்கள், அட்ரஸே இல்லாதவங்க, ஒரு சிறந்த காரியமும் அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் அவர்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை பெற்று அந்த வார்த்தையின் மூலம் அவர்கள் அதற்கு பின்பு அந்த வார்த்தையின் மூலம் அவர்கள் என்னென்ன சிறந்த நிலையை அடைந்தார்கள் என்று ஒரு சில பாத்திரங்களை வேதத்திலிருந்து எடுத்து உங்களோடு பேசுவதற்கு பரலோகத்தின் தேவன் கிருபை தருவாராக. நீங்கள் இதை கேட்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் ஒரு சாதாரண நபர்களாக இருக்கலாம், சாதாரண மனிதர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், எளியவர்களாக இருக்கலாம். இந்த நாட்களில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சில காரியங்கள் உங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் இந்த 3 பாத்திரங்களை குறித்து நான் பேசுகிற அந்த பாத்திரங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களுக்கும் ஒரு விசுவாசம், உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை, உங்களுக்கும் ஒரு தைரியம், உங்களுக்கும் எதிர்காலத்தை குறித்தும் இனி வரும் நாட்களை குறித்தும் ஒரு நல்ல உறுதி மனப்பான்மை உங்களுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். முழுவதையும் கேட்கும் பொழுது பல விஷயங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதம், இந்த தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை சிறிய மனிதர்களை, எளிய நபர்களை அவர் அப்படியே விட்டுவிடாமல் எடுத்து உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து
அவர்களை சிறந்த இடங்களிலே உட்கார பண்ணுகிறார். குப்பையில் கிடக்கிற ஒரு மனிதனை பிரபுக்களோடு உட்கார வைக்கக்கூடிய முழு வல்லமை நம்முடைய தேவன் ஒருவருக்கே உண்டு. பிரபுக்கள் மத்தியில் இருக்கிறவர்களை பெரிய மனிதர்கள் மதிப்பார்கள். ஆனால் குப்பையில் இருக்கிற ஒரு மனிதனை மதிப்பார்களா என்றால் அது நம்ப முடியாத ஒரு விஷயம். ஆனால் நம்முடைய தேவன் குப்பையில் கிடக்கிற ஒரு மனிதனை எடுத்து சிறந்த இடத்துல அவனை கொண்டு பல விஷயங்களை செய்கிறதை நான் வேதத்திலிருந்து ஒரு 3 பெண்கள் வாழ்க்கையிலே நடந்த அவர்களுக்கு ஏற்பட்ட பல அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 24 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதத்தில் 2 பெண்களை குறித்து இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று 2 பெண்கள். அதில் பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெண், புதிய ஏற்பாட்டிலே மரியாள். மரியாளையும் அப்படி ஒரு வாழ்த்துதல் சொல்லி வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெண் இருந்தால், அவள் பேர் யாகேல் என்கிற ஒரு பெண். அந்த பெண் தேவனிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்று அது நிமித்தம் அவள் அடைந்த அவளுக்கு அதற்கு பின்பு அவள் வாழ்க்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், அந்த வார்த்தையை சொல்லி அதற்கு பின்பு நடந்த காரியங்களை நான் உங்களோடு முதலாவது விளக்குகிறேன். இந்த பெண்ணை குறித்து சொல்லும் பொழுது ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். எத்தனையோ பெண்கள் அங்கே பழைய ஏற்பாட்டில் அலங்கரித்து கொண்டிருந்தாலும் இந்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, இந்த ஒரு சிறந்த வார்த்தை இந்த யாகேலுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு அந்த பெண்ணை குறித்த பெரிய விவரங்கள் இல்லை வேதத்தில். அவள் ஒரு இடத்துல குடியிருந்தால் அவளுடைய புருஷன், அவளுக்கு பிள்ளைகள் இருந்ததா தெரியாது. அவளுடைய புருஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீயை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே அவளை ஆசீர்வதித்து, ஸ்திரீகளுக்குள்ளே அவளை உயர்த்தி, ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஒரு நல்ல பாத்திரமாக அவள் விளங்கி வருவதற்கு அதற்கு காரணம் தேவன் கொடுத்த வார்த்தை. தேவன் அந்த பெண்ணை அப்படி ஒரு வார்த்தையை சொல்லும்படி ஏவினார். அந்த வார்த்தையை அவள் பெற்றுக்கொண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று அங்கே பின்பும் சொல்லப்படுகிறது. 2 முறை ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்றும் திரும்ப சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாக்குத்தத்தத்தை அவள் பெற்ற பின்பு அவளுக்கு அடுத்து சொல்லப்படுகிற காரியங்கள், அவள் 27ஆம் வசனத்தில் நியாயாதிபதிகள் 5:27 சத்துருவை கால் அடியில் வீழ்த்தியவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றுமே தெரியாத ஆளாக இருந்துக்கிட்டு வாழ்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்படி நீங்கள் ஏதோ ஒன்றை செய்திருக்க வேண்டும், செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். இந்த பெண் தன்னுடைய சத்துருவை காலடியிலே வீழ்த்தி போட்டவள். சிசரா என்கிற ஒரு மனிதன் எதிரியாக யுத்தத்திலே தோல்வியுற்று ஓடி வருகிறான். அவன் இவளுடைய கூடாரத்திலே வந்தான். இவளோ அவனை வீழ்த்தி போட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு சத்துருவை தன் காலடியில் மடங்கடிக்கிறது எளிதான காரியமா? சத்துருவை வீழ்த்துவது எளிதான காரியமா? ஆதியாகமத்திலே ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில அந்த சத்துருவானவன் மனிதனை வீழ்த்தி விட்டானே. ஆண்டவரால் விசேஷமாய் உருவாக்கி வைக்கப்பட்ட ஒரு மனிதனை எளிதிலே வீழ்த்தி விடுகிறானே. எலியா என்கிற ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, அவனை அந்த ஒரு ஸ்திரீ எசபேல் என்கிற ஒரு பெண் அவளுடைய வார்த்தைகளினாலே அவளை எலியாவினுடைய ஆத்துமாவையே விசனப்படுத்தி சாகிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு கொண்டு போய் விட்டாலே. சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வீழ்த்த போராடுகிறார்கள். நம்மை வீழ்த்தி மகிழ்ச்சி அடைய அவர்கள் விரும்புகிறார்கள். பிசாசா இருந்தாலும் சரி, பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்களாயிருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு பக்தனை, ஒரு தேவ பயம் நிறைந்தவனை, தேவனுக்கு பயன்படுகிற பாத்திரத்தை வீழ்ச்சி அடைய செய்ய கடும் முயற்சிகளை எடுப்பார்கள்.
எப்பொழுதும் அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய வேலை, அவர்களுடைய செயல்கள், அவர்கள் எதை செய்தாலும் எதை பண்ணினாலும் அது அந்த அந்த ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதனை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும். இது அவர்களுடைய நோக்கம். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் பெற்ற இந்த பெண் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற பெயர் பெற்ற ஒரு பெண் சத்துருவை தன் காலின் கீழ் மடங்கடித்தாள். பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கும் வார்த்தை வல்லமை உள்ளது. தேவன் உன்மேல் வைக்கும் வார்த்தையின் ஆசீர்வாதம் பயங்கரமானது. நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவாயானால், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உன்மேல் இறங்குமானால், சத்துருவை உன் காலின் கீழ் வீழ்த்த தக்க அளவிற்கு உனக்கு வல்லமை இருக்கிறது. இரண்டாவது 25ஆம் வசனத்தில், அவள் கூடாரத்தில் இருந்த ஒரு பெண், கூடாரத்திலே வாசம் பண்ணி கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அங்கே பார்க்கும்போது ராஜாக்களின் கிண்ணியிலே, ராஜாக்கள் பயன்படுத்தும் ஆங்கிலத்தில் த காட்லி டிஷ் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதத்திலேயே நான் வாசித்த ஆங்கில வேதாகமத்தில் காட்லி டிஷ் என்கிற ஒரு வார்த்தை ஒரே இடத்தில் வருகிறது இந்த பகுதியில். அப்படி ஒரு ராஜாக்களின் கிண்ணி, தமிழ்லையும் அப்படி ராஜாக்களுடைய கிண்ணி என்று சொல்லி பார்க்க முடியவில்லை. ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் வாசித்த வரைக்கும் அப்படி ஒரு வசனத்தை நான் பார்க்கவில்லை. அப்படி யாருகிட்டையுமே இல்லாத ஒன்று, யாரிடத்திலும் இல்லாத ராஜாக்கள் வைத்திருக்கிற கிண்ணம் எப்படி இந்த கூடாரத்தில் வசிக்கிற பெண்ணுக்கு வந்தது? ஒரு சாதாரண குடிசையில் வசிக்கிற ஒரு சின்ன ஒரு கூடாரத்திற்குள் வாசம் பண்ணுகிற ஒரு பெண்ணுடைய வீட்டில் ராஜாக்களுடைய கிண்ணங்கள் எப்படி வந்தது? ராஜாக்கள் மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய கிண்ணிகள் எப்படி இவளுடைய வீட்டிற்குள் வந்து இருந்தது? எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒரு பெண்ணை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லும் பொழுது, அவள் கூடாரத்தில் இருந்தாலும் அவளை தேடி ராஜாக்களின் கிண்ணிகள் வந்து விடுகிறது அல்லவா? நீங்க தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றால், வாக்குத்தத்த வார்த்தையை சுதந்தரித்தால், உங்களை தேவன் இப்படித்தான் ஆசீர்வதிக்கிறார். நீ கூடாரத்தில் குடியிருக்கலாம், ஆனால் உன்னிடத்திலோ ராஜாக்களின் கிண்ணிகள் இருக்கும். அந்த ராஜாக்களுடைய கிண்ணத்தில் ராஜாக்கள் பயன்படுத்தக்கூடியவைகளை கர்த்தர் உனக்கு கொண்டு வந்து தந்து விடுகிறார். அப்படியானால் என்ன? சிறியவனை புழுதியிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அந்த ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார் என்று இருக்கே, அந்த இடத்திற்கு நடத்துவது எது? திறமையா, அறிவா, ஞானமா, அனுபவமா, மூளையா, நம்முடைய பதவியா, நம்முடைய படிப்பா? எதுவுமே கிடையாது. எத்தனையோ மெத்த படித்தவர்கள் ரோட்டில் ஒரு சாதாரண மனிதர்களைப் போல நடந்து போகிறார்களே, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, நாம் அறிகிறோமே. பெரிய படிப்பெல்லாம் படித்து விட்டு வெறும் 7,000 8,000 வேலை பார்க்கிறவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். அப்படியானால் ஒரு மனிதனை நல்ல இடத்திற்கு கொண்டு வருவது தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இந்த கூடாரத்தில் குடியிருக்கிறவர்களுடைய வீட்டிலே ராஜாக்களின் கிண்ணி, இதுதான் தேவன் தம் பிள்ளைகளுக்கு செய்வது. நீ சாதாரண நபராக இருக்கலாம், ஆனால் ஒரு பெரிய பெரிய ஆட்கள் கரத்தில் இருக்க வேண்டியவைகளை உன் கரத்தில் கர்த்தர் கொடுக்க கூடியவர். அதற்கு அவருக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்கிறது, அவருக்கு அவ்வளோ ஆசை உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவளுடைய கரத்தில் ஆணியும் தொழிலாளர்களுடைய சுத்தியலும் இருந்தது என்று பார்க்கிறோம். இதற்கு என்ன? ஒரு வாக்குத்தத்தம் பெற்ற பெண்ணுக்கு கரத்தில் இது இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், வேதத்திலே பிரசங்கி 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானிகளின் வாக்கியம் ஆணிகளை போல் இருக்கிறது. ஒரு ஆணியை போல ஞானிகளின் வாக்கியம் இருக்கிறது. அப்படியானால் சாதாரண ஒரு கூடாரத்தில் வசிக்கிற அந்த பெண்ணுக்கு ஞானிகளின் வாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவள் பேசினால் ஞான வாக்கியங்கள் வெளிப்படும். அவளுடைய கரத்திலே ஞானிகளின் வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதத்திற்கு அப்படி ஒரு பெயர் நான்
அதற்கு சூட்ட விரும்புகிறேன். ஞானிகளின் வாக்கியம் இந்த முழு வேதத்திலும் இருக்கிறது. தேவனை தேடி தேவனை தேடி தேவனை ஆராதித்து தேவனை உயர்த்தி விசுவாசித்து அன்பு காட்டி ஆண்டவரை நேசித்த எத்தனையோ சிறந்த ஞானமுடையவர்கள் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள், தேவனிடத்திலிருந்து பெற்ற வார்த்தைகள் இதில் இருக்கிறது. இந்த ஞானிகளின் வாக்கியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்ற வாக்குத்தத்தம் பெற்ற அந்த பெண்ணுடைய கைகளிலே இந்த ஞானிகளின் வாக்கியம் என்கிற அந்த ஆணி இருக்கிறது பாருங்க. சுத்தியல் என்று சொல்லும் பொழுது அழகாக இருக்கிறது. ஏசாயா 44:12 அது உருவாக்கும் ஒன்று. நீங்க வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டாலே நிறைய பேரை உருவாக்குற ஆளா மாறிடுவீங்க. ஞானிகளின் வாக்கியங்கள் உடையவர்களா மாறிடுவீங்க. நீங்க பேசினால் ஞானம் வெளிப்படும், நீங்கள் செயல்பட்டால் ஞானம் வெளிப்படும், நீங்கள் பார்த்தாலே ஞானம் வெளிப்படும். நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் அதில் நல்ல ஒரு ஞானத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தும் விதமாய் கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சுத்தியல் உருவாக்கக்கூடியது. அடித்து அந்த ஒரு பொருளை சரியாக செய்வதற்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள். உங்களை கொண்டு, உங்கள் கரத்தை கொண்டு ஆண்டவர் பல விஷயங்களை உருவாக்க ஆரம்பித்து விடுவார். சபைகளிலே, வீட்டிலே, குடும்பத்திலே, உங்களுடைய நிறுவனத்திலே, தொழில் ஸ்தலத்திலே, வேலை பார்க்கும் இடத்திலே, நீங்கள் சொந்த செய்கிற தொழிலிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் நண்பர்கள் வட்டாரத்திலே ஆண்டவர் பல உருவாக்குதல்களை உங்கள் மூலம் செய்ய ஆரம்பித்து விடுவார். ஏனென்றால் நீங்கள் வாக்குத்தத்தம் பெற்ற பிள்ளைகள் என்கிற அடையாளத்திற்காக அதை செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 26ஆம் வசனத்தில் சத்துருவின் தலையை உடைத்து போட்டால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தலையை உடைத்து போட்டால் என்றால் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சிறந்த காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். வேறு யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு மகிமையான வார்த்தை. சத்துருவை இயேசு நசுக்கினார் சிலுவையிலே. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவனை வெற்றி சிறந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பெண்ணுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிமை கொடுக்கப்படுகிறது பாருங்க. வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது என்றால், ஏசப்பாவுக்கு என்ன தேவன் கொடுத்தாரோ அதில் கொஞ்சம் குறைய நமக்கும் உரிமை பாராட்டும் அந்த மகிமையை கொடுக்கிறார். இயேசுவுக்கு இணை நாம் கிடையாது. ஆனால் நம்மை அவ்விதமாய் நேசிக்கிறார். தன்னுடைய குமாரனையே கொடுக்கிற அளவுக்கு நம்மை நேசித்தவர் இயேசு, நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த காரியத்தை செய்கிறார். பிரியமானவர்களே, தலையை உடைத்து போட்டால், எந்த ஞானி என்று சொல்லப்படுகிற அந்த ஆணியை எடுத்துக்கொண்டு ஞானிகளின் வாக்கியங்களை கொண்டு சில ஆட்களுடைய தலைக்கணம் பிடித்தவர்களை, பெருமை பிடித்தவர்களை, தங்களுடைய பார்வையிலே மற்றவர்களை இழிவாய் கருதுகிறவர்களை இந்த ஞான வாக்கியங்களை கொண்டு, இந்த உருவாக்கும் விஷயங்களை கொண்டு அவர்கள் தலையை உடைத்து போடக்கூடிய ஒரு பவர், ஒரு வல்லமை இருக்கிறதை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நிறைய பேர் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், எனக்கு ரொம்ப அறிவு இருக்கிறது, ரொம்ப எனக்கு எல்லா விஷயங்களிலும் சிறப்பாய் நான் இருக்கிறேன், போகிறேன், வருகிறேன் என்று சொல்லி தங்களை அதிக பெருமைப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் தலைகளை உடைப்பது ஆண்டவருடைய வார்த்தையாகிய ஞானிகளின் வாக்கியமும் உருவாக்கும் சுத்தியலும் தான். இதை கொண்டுதான் அவள் அடித்து நொறுக்கினாள். ஆம், நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டால் இப்படிப்பட்ட மனிதர்களை சரிப்படுத்துவதற்கு உரியவர்களாய் மாறிவிடுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஒரு பெண், அவள் 1 சாமுவேல் 1:17 இருக்கிறது. அவள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்து அழுதாள். தேவ சமூகத்தில் அழுத பொழுது தேவ மனிதன் அவள் முணுமுணுத்து ஜெபித்து கொண்டிருந்ததினாலே தவறாய் புரிந்து கொண்டு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான். நீ இப்படி இருக்கிறியே என்று சொல்லும் பொழுது அவளோ நான் ஜெபம் பண்ணினேன் என்று அதற்கு பொறுமையாய் விளக்கம் அளிக்கிறாள். நமக்கெல்லாம் இப்படி ஒரு தவறான வார்த்தையை ஊழியர்கள் சொல்லிவிட்டால், என்ன சொன்னார் ஏலி, நீ குடித்து ஏன் இவ்வளவு வெறித்திருக்கிறாய், ஒரு மாதிரி பெணாத்திரிய, குடிகாரம் பெணாத்திர மாதிரி பெணாத்திரிய,
இப்போ எவ்வளோ நேரம் குடிச்சிருப்ப, எவ்வளோ குடிச்சிருப்ப என்று சொன்னால் நமக்கு கோபம் வந்துடும். ஊழியர்களை நாம் தாறுமாறாக ஏசி விடுவோம், அல்லது அவர்களை குறை சொல்ல ஆரம்பித்து விடுவோம். பின்னாடி போயாவது முறுமுறுத்து இவரெல்லாம் ஒரு ஊழியக்காரரான்னு சொல்லிடுவோம். ஆனால் ஏழு அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டாலும் இந்த பெண் பொறுமையோடு பதில் சொல்லுகிறார். அதுவும் எப்படி சொல்லுகிறாள் பாருங்கள். அந்த வார்த்தை, என் ஆண்டவனே, ஒரு பாஸ்டரை, ஒரு ஊழியக்காரரை அவர் தப்பா திட்டுறார். இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? வேற மாதிரி பேசியிருக்கணும். ஏன் உனக்கு நீங்களாம் ஒரு பாஸ்டரான்னு கேட்டிருக்கணும். ஆனால் இந்த அம்மா என்ன கேட்குது? என் ஆண்டவனே அப்படின்னு கேட்குது. இது ஒரு நல்ல ஒரு அடையாளம் பாருங்க. ஊழியக்காரங்கிட்ட எப்படி பேசணும்னு இந்த அம்மா நமக்கு சொல்லி கொடுக்குது பாருங்க. ஒரு பாஸ்டர் சரியில்லாத ஒரு வார்த்தையை தான் சொல்றாரு. ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர் தப்பா பேசுறார், ஒரு வார்த்தையை அங்க தவறாய் புரிந்து கொண்டு பேசுகிறார். உடனே இந்த அம்மா பேசுகிற அடுத்த வார்த்தை, என் ஆண்டவனே, நான் ரொம்ப மன உடைந்த ஒரு பெண், நான் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருதயத்தை ஊற்றி விட்டேன்னு சொல்லும் பொழுது அவளுக்கு ஒரு வார்த்தையை அந்த ஏலி கொடுக்கிறான். இப்படித்தான் நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தையை வாங்குகிற வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தெரியாமல் முறுமுறுத்து ஏளனமாய் பேசி இவரெல்லாம் ஒரு ஊழியக்காரரா என்று சொல்லி அவமான வார்த்தைகளை, முறுமுறுக்கும் வார்த்தைகளை பேசி பெற வேண்டிய நல்ல வாக்குத்தத்த ஆசீர்வாத வசனங்களை பெறாமல் போய்விடுகிறார்கள். எந்த ஏலி அவளை அற்பமாய் பேசினானோ அல்லது தவறாய் புரிந்து கொண்டு பேசினானோ அதே ஏலியை தான் அவளுக்கு ஒரு வார்த்தையை தேவனிடத்திலிருந்து கொடுக்கிறார். என்ன வார்த்தை அது? கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். அதுதான் 1 சாமுவேல் 1:17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்போ இது ஒரு அவளுக்கு கொடுக்கப்படுற வார்த்தை. சமாதானத்தோட போ, ஆண்டவர்கிட்ட நீ என்ன ஜெபம் பண்ணி அது உனக்கு கொடுக்கப்படும். அவ என்ன ஜெபம் பண்ணினால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் என்ன பண்ணினாலாம்? இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவள் அந்த ஏலியினிடத்திலே சில விஷயங்களை சொல்லி அப்புறம் புறப்பட்டு போய் சாப்பிடுகிறாள். முதல் வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற அன்னாள் இதுவரைக்கும் அழுது 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 துக்கமுகமாக இருந்து எப்பொழுதும் தேவ சந்நிதியிலே வேதனையோடு உடைந்து 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 காணப்பட்ட அந்த பெண் இன்று இந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடன் தேவனுடைய ஊழியர் மூலம் கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை, சமாதானத்தோட போ, உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு தருவார் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவள் பெற்றுக்கொண்ட பின்பு வசனம் சொல்லுகிறது 18, அவள் துக்கமுகமாய், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எந்த ஒரு துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களை சூழ்ந்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வாக்குத்தத்தம் நமக்குரியதாய் மாறும் பொழுது, நான் துக்கத்தை அதற்கு பின்பு காண்பதில்லை. ஏனென்றால் அந்த வார்த்தை நம் துக்கங்களை ஒழித்துவிடும். அந்த வார்த்தை நம்முடைய வேதனைகளை, பல வருடங்களாய் சுமந்து கொண்டிருக்கிற அந்த வேதனைகளை, பல ஆண்டுகளாய் நாம் பாடுபட்டு வருகிற அந்த துக்கமான காரியங்களை அந்த வார்த்தை என்கிற வாக்குத்தத்தம் நீக்கிவிடுகிறது. தேவனுடைய வார்த்தை நீக்குகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தம் இனி என்னை துக்கமாய் இருக்க விடாது. அதற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. பல வருஷ துக்கம் ஒரே ஒரு வசனத்தின் மூலம் மாறியதே. பல ஆண்டுகள் அவள் கண்ணீர் வடித்து தேவ சந்நிதியிலே அழுது 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 வாழ்ந்த அவளுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, ஒரு வசனம் அவள் வாழ்க்கையை முற்றிலும் துக்கத்தை நீக்கி போட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பெறது அப்படி அதற்கு முன்பு நான் விளக்க சொன்னேன். ஆனால் வாக்குத்தத்தம் பெற்ற பின்பு என்னென்னலாம் நடந்தது பாருங்க. அவளுடைய துக்கம் அதற்கு பின்பு இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது நீங்களும் நான் பார்க்கும்போது 19ஆம் வசனம், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ரிமெம்பர் என்ற ஆங்கில வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவள் பல நாட்கள் வடித்த கண்ணீர், பல நாட்கள் அவள் பட்ட துன்பம், பல நாட்களாக அவள்
துயரமடைந்து வாழ்ந்த அந்த காலங்களை ஆண்டவர் நினைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாமெல்லாம் ஒரு நேரம் கஷ்டப்பட்டிருப்போம். நம்மெல்லாம் பல பாடுகள், துக்கங்கள், கண்ணீர்கள் வழியாக வந்திருப்போம். ஆனால் அதை நினைக்கக்கூடிய மனிதர்கள் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் வாக்கு ஒன்றை கொடுத்த பின்பு அவர் அதை நினைக்கிறார். முன்பு நாம் எப்படி இருந்தோம், எவ்வளோ பாடுகள் பட்டோம், எவ்வளோ கண்ணீர் வடித்தோம், எவ்வளோ துன்பத்தில் வந்தோம், அவர் அதை நினைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வார்த்தை அடுத்தது சொல்லுகிறது 28ஆம் வசனத்தில், அவள் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவுடன் ஆண்டவர் அவளுக்கு ஒரு குழந்தையை நினைத்தருளினார்னு உடனே ஒரு குழந்தை கிடைக்குது. ஒரு ஆண் குழந்தை, ஒரு மகனை அவள் பெற்றெடுக்கிறாள். இப்போ அந்த பிள்ளையை பெற்றெடுத்த உடனே அவளுக்கு இருந்த எல்லா வேதனைகளும், எத்தனை ஆண்டு காலம் அவள் அனுபவித்து வந்த எல்லா துயரங்களும் மாறியது. அந்த பிள்ளையை அவள் வளர்த்து அந்த 28ஆம் வசனத்தில் சொல்றார், கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தருக்கே கொடுக்கிறேன், கர்த்தருக்கே அதை தருகிறேன். பாருங்க, இதை கொடுத்தவர் கர்த்தர். நினைக்கிறால, நினைக்கிறோமா நாம? ஆண்டவர்கிட்ட இருந்து நிறைய பேர் இதை தாரம், அதை தாரம், இதை தாரம், அதை தாரம் எல்லாம் வாங்கிடுவோம். அதை கொடுங்க, இதை கொடுங்க, ஜெபம் பண்ணி கிடைக்கும். ஆனால் ஆண்டவருக்கு அதை நன்றி உள்ள இருதயத்தோடு அட்லீஸ்ட் ஒரு நன்றியாவது திருப்பி சொல்கிற ஆட்கள் இருக்காங்களா? சிலர்லாம் அப்படி சுயநலமாக போகிறாங்க. பிரியமானவர்களே, இந்த அன்னாள் வாக்குத்தத்தம் பெற்றவள். அவளுக்கு பெருசாக தெரிந்ததெல்லாம் சாமுவேல் இல்லை, ஆண்டவர் தான். சாமுவேல் அவளுக்கு பெருசாக தெரியல. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் அதிக பாசம் அந்த குழந்தையின் மேலே செலுத்துவாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தை மேலே அதிக நேசம், உயிரே வச்சிருப்பாங்க. ஆனால் அன்னாளுக்கு, வாக்குத்தத்தத்தை பெற்ற அன்னாளுக்கு அது பெருசாக தெரியல. சாமுவேல் ஆண்டவர்கிட்டயே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு தெரியுமா? தேவன் விலையேற பெற்ற தம்முடைய வாக்குத்தத்தங்களை அங்கே ஒப்பு கொடுக்கிறார், அவளுக்கு பேசுகிறார் என்றால் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துகிற நபர்களுக்கு தான் அப்படி பேசுகிறார். எல்லாரும் வாங்கிட முடியுமா? 300 கோடி கிறிஸ்தவங்க கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிறாங்க சுமார். அவ்வளவு பேருக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்க ஆசை தான், ஆனால் வாங்க முடியுமா? அதுக்கென்று ஒரு சில அந்த கோட்பாடுகள். ஒரு குமாரனை கொடுத்தார் ஆபிரகாமுக்கு, திடீர்னு சொல்றார், எப்போ அவனுக்கு பலியிடுப்பா, போப்பா. உடனே அவன் மறு பேச்சே கிடையாது, மோரியா மலையில் கொண்டு போய் பலி செலுத்த போயிட்டான். கர்த்தர் குறுக்கிடலைன்னா அன்னைக்கு ஈசாக்கு பலியாகி இருப்பான். கர்த்தர் வந்து குறுக்கிட்டார், உன் குமாரன் மேல் கை போடாது. அந்த பக்தி, அதுதான் வாக்குத்தத்த வார்த்தைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நம்மை தூண்டுகிற, ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவரை தூண்டுகிற பக்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அதோடு மாத்திரம் இல்லை, பாருங்க 2:20 1 சமையல் 2:20 இவ தான் ஒரு வாக்குத்தத்தம் பெற்றா அப்படின்னு சொன்னா, இவ புருஷனுக்கும் ஏலி சொல்றான், இந்த பெண் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாலே இந்த பெண் நிமித்தம் உனக்கு சந்தானம் கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. தாம் பெற்றதில்லாம ஒரு வாக்குத்தத்தம் பெற்ற ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்திற்கும் வாக்குத்தத்தத்தை, தன் கணவருக்கும் வாக்குத்தத்தத்தை ஆண்டவரிடத்திலிருந்து இழுத்து கொடுக்கிறவளா இருக்கிறாள். ஒரு வாக்குத்தத்தம்ல இன்னும் சில வாக்குத்தத்தங்களை தன்னுடைய குடும்பத்திற்கும் சேர்த்து வாங்கி கொடுக்கிற என்ன ஒரு பக்தி பாருங்க. என்ன ஒரு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரு மனது பாருங்க. 20ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக. இப்போ நான் வாக்குத்தத்தம் பெற்ற எனக்குரியது மட்டும் இல்லை, நான் மாத்திரம் அனுபவிக்கல, என் குடும்பத்திற்கும் அது போக வேண்டும், என் மூலம் என் சந்ததிக்கும் போக வேண்டும், என்னுடைய சந்ததிக்கும் போக வேண்டும். ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதம், ஆபிரகாம் பெற்ற வாக்குத்தத்தம் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ தலைமுறை தாண்டியும் அது கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு பிரியமானவர்களே. அதோடு மாத்திரம் நிக்கல பாருங்க. 21ஆம் வசனத்தில் கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். ஆங்கிலத்தில் அந்த லார்ட் விசிட்டட் ஹானா.
And the Lord visited Hannah. பாருங்க, ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, அவர் வந்து அண்ணால பார்க்க வந்தாராம். அவரை விசிட் பண்ணி எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவளை வந்து பார்க்க வந்தாராம். வாக்குத்தத்தம் பெற்ற ஒரு நபரை இதுக்கு மேலே கர்த்தர் எப்படி கனப்படுத்த முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அவரே வந்து விசிட் பண்ணுறார். பாஸ்டர் சில வீடுகளுக்கு விசிட் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாஸ்டர் வந்தார், எங்கள் வீட்டுக்கு வந்தார். இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சில பெரிய பெரிய மனிதர்கள் உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்களை பார்க்க வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வெளிநாடுகள் அப்படிலாம் நடக்கும். தன்னுடைய ரசிகர்களை பார்ப்பதற்காக பாடகர்கள், சினிமா நடிகர்கள், பிரபல நட்சத்திரங்கள் திடீரென்று அவர்கள் வீடுகளுக்கு போவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவரா? ஒரு நடிகரா? ஒரு பெரிய பாடகரா? இவர்களை காட்டிலும் எத்தனையோ கோடி மடங்கு வல்லமை படைத்தவர். அவர் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லியிருக்க, ஆண்டவர் அவளை வந்து பார்க்கிறார். என்ன அண்ணால், எப்படி இருக்கிற, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாக்குத்தத்தம் பெற்ற நீ எப்படி இருக்கிறன்னு பார்க்கிறார். அது நிமித்தம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆண்மகன்களையும் 2 பெண் பிள்ளைகளையும் பெற்றெடுக்கிறாள். அப்போ அவளுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டது, நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீர். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவளுக்கு மேலும் 5 குழந்தைகளை கொடுத்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் பெற்றவன் ஒன்றை கேட்டால் தேவன் 6 கொடுப்பார். அவள் கேட்டது 1. இன்னும் சொல்ல போனா, இன்னும் அடுத்த பாயிண்ட் சொல்ற பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, மலடியாயிருந்தவள் 7 பிள்ளைகளை பெற்றாள் என்று அவள் சொல்லுகிறாள். இன்னும் அது வந்து அவள் பிறல, அதுக்கு முன்னாடியே சாமுவேல் பிறந்தவுடனே அவளுக்கு ஒரு பாட்டு பாடணும்னு தோணுது. அந்த பாட்டில் ஒரு வரி சொல்றா, மலடி 7 பிள்ளைகளை பெற்றாள். பிரியமானவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவளுக்கு பிறந்தது ஒரு குழந்தை தான். ஆனா இவ விசுவாச அறிக்கை சொல்றா, 7 பிள்ளைகளை மலடி பெற்றெடுப்பாள். தன்னை குறித்து அவள் சொல்லுகிறாள் என்றுதான் நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, இப்போ இங்க அப்படியே ஆனால் அவள் 7 பிள்ளை பெறாம 6 தானே பெற்றெடுத்தாள். நம்ம அப்படி கேட்கலாம். பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் ஒன்று, மூத்த பிள்ளைகளுடைய அந்த சேஷபுத்திர சுவிகாரம் என்கிற அந்த நபருக்கு பிறக்கிற பிள்ளைகளையும் அந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துடலாம். அவர்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. யோசேப்பினுடைய 2 பிள்ளைகளையும் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளாக எப்ராயிம் மனாசே எடுத்து கொண்டது போல கணக்கு பண்ணினா சாமுவேலுடைய 2 பிள்ளைகளோடு சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. இது என்னுடைய அனுமானம். அப்படியானால் தேவன் இந்த அன்னாளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவள் 1 தான் கேட்டா, ஆனா கர்த்தர் 7 கொடுத்தார், பரிபூர்ணமா கொடுத்தார். வாக்குத்தத்தம் நீ கேட்டதை விட கூடுதல் 6 மடங்கு உனக்கு பெற்றுத்தரும் தேவனிடத்திலிருந்து உன்னை பெற வைக்கும். அது ஒரு வாக்குத்தத்தம் சாதாரணமானது அல்ல. அந்த பெண்கள் பெற்றெடுத்த அந்த பெண்கள் ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கின பின்பு அவர்கள் பெற்ற விஷயங்களை பாருங்கள். ஒவ்வொன்றாய் அதையும் இதையும் என்று ஆண்டவரிடத்திலிருந்து இழுத்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்த அம்மா பாடும் பொழுது, தள்ளாடினவர்கள் பலத்தால் இடை கட்டப்பட்டார். எல்லாம் இவதான் தள்ளாடினவர்கள் என்று ஆங்கிலத்தில் சொல்லும்போது, they that stumbled are girded with strength. stumbled அப்படின்னா தடுமாறினவங்க. ஐயோ, என் வாழ்க்கையில் இனிமே குழந்தை கிடைக்காதா, நான் இப்படியே ஒவ்வொரு வருஷமும் நான் நிந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கணுமா, ஒரு தடுமாற்றம். நான் தேவனை தானே ஆராதிக்கிறேன், நான் தேவனை தானே வணங்குகிறேன், அவர் தானே தொழுகை செய்கிறேன், அவர் தானே நம்புறேன், ஆனால் குழந்தை இல்லையே, ஒருவேளை ஏதாவது கிடைக்காம போயிருமோ. சில இடத்துல ஆபிரகாம் அப்படி தடுமாறுறார். இஸ்மவேல் உம்முடைய பார்வைக்கு ஆண்டவரே அவனுக்கு ஒரு பிள்ளைய எடுத்துக்கிட்டோமா, ஆண்டவர்கிட்ட அப்படி மறைமுகமாக கேட்கறத பார்க்குறோம். சரி, ஆகாரையாவது கல்யாணம் பண்ணி ஏதாவது குழந்தை பெற்றலாம், இல்லைப்பா சாரால் தான்ப்பா. தடுமாறுறார். அவனுடைய வேலைக்காரனே ஒரு இடத்துல முக்கியத்துவப்படுத்துகிறார். ஒருவேளை பிள்ளை இல்லைன்னா பரவாயில்ல, லோத்து கூட வரானவன, சரி இவனையாவது ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துக்கலாம். ஆண்டவர் லோத்தையும் பிரித்தார், இஸ்மவேலும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். கடைசியில் ஆண்டவர் அவனுடைய தடுமாற்றத்தை பாருங்க.
சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரும். ஒருவேளை நம்ம இப்படி செஞ்சுட்டா என்ன, அப்படி பண்ணிட்டா என்ன, தேவ சித்தத்துக்கு மாறா சில வேலைகளை செய்ய இறங்கிடுவோம். ஆனால் இவர் சொல்றா, அப்படி தள்ளாடின நபர்கள், தடுமாறின நபர்கள் தேவனுடைய பலத்தால் இடைக்கட்டப்பட்டார்கள். எப்போ அப்படி நடக்குது? தேவனுடைய சமூகத்தில் போய் அழுது தேவனிடத்துல இருந்து வாக்குத்தத்தத்தை பெற்ற உடனே, இதுவரைக்கும் ஆண்டவரிடத்துல இருந்து வாக்குத்தத்தம் பெற வரைக்கும் தள்ளாட்டம் தான், தடுமாற்றம் தான். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்த உடனே அவருடைய வாழ்க்கையில பலத்தால் இடைக்கட்டப்பட்டாள். ஒரு இடை கட்டுகிற ஒரு துணி, கிடர் அப்படின்னு சொன்னா இடை கட்டுகிற ஒரு துணியை போல தேவன் பலத்தால் அவளை இடை கட்டினார். வாக்குத்தத்தம் என்ன பண்ணுதுங்க? மலடியா இருக்கிறவளை 7 பேரை செய்கிறது. வாக்குத்தத்தம் என்ன செய்கிறது? ஒரு தள்ளாடி கொண்டு இருக்கிற ஒரு நபரை பலத்தால் இடை கட்டுகிறது. வாக்குத்தத்தம் என்ன செய்கிறது? ஒன்றுக்குமே வழி இல்லாதவளை 7 பெரும்படியாய் செய்கிறது. ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாதவளை கெம்பீரிக்கும்படி செய்கிறது. தலை குனிந்து அவமானம் நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவளுடைய இருதயத்தை கம்பீரிக்க பண்ணுகிறது. அவள் தலை இப்பொழுது உயர்ந்திருக்கிறது. அதே சொல்ற 2 அதிகாரம் 2 வசனத்தில், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் தலை எல்லாம் குனிந்து போயிருந்த என்னுடைய தலையில இருந்த அந்த கொம்பு அது ரொம்ப அவமானப்பட்டு இருந்தது. ஆனால் கர்த்தரோ உயர்த்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, 2 அதிகாரம் 8 வசனத்தில் இன்றைக்கு பிரசங்கத்திற்குரிய அந்த கீவேர்ட், சிறியவனை பிரபுக்களோடும் எளியவனை பிரபுக்களோடும் மகிமையான ஒரு சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார பண்ணுகிறார். சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். இது சாமுவேல் குழந்தையாய் பிறந்த சில காலங்களுக்குள்ளாக எழுதப்பட்ட ஒரு பாடல். ஆனால் நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க, பிற்காலத்தில் சாமுவேல் ஒரு மகிமையான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். யார் இந்த அன்னாள்? ஒரு சாதாரண பெண்மணி, எப்ராயிம் மலை தேசத்திலே வாழ்ந்த ஒரு சாதாரண ஒரு லேவிய குடும்பத்தை சேர்ந்தவன், ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய மனைவி, பெயர் பிரஸ்தாபமான ஆள் கிடையாது. ஆனால் பிரியமானவர்களே, இவளுடைய பிள்ளை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் மகிமையான சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறோம். சாமுவேல் சவுல் என்கிற ராஜா வரும் பொழுது அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நான் சொன்னேனே, அந்த மனுஷன் வந்தான்னு சவுலை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சு, அந்த வருங்காலத்தில் ஒரு ராஜாவாக போகிறவன் தான். ஆனால் அவனுக்கு முன்னாடி இவன் கம்பீரமாக உட்கார்ந்து இருக்கிறான். உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். ஒரு வாக்கு தத்தம் உன்னில் மட்டுமல்ல, உன் சந்ததியில் இருக்கிற, உன் குடும்பத்தில் இருக்கிற, உனக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகளையும் சிறந்த இடத்திற்கு கொண்டு வரும். சாதாரணமாக எண்ணி விடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது ஒரு நபரை குறித்து உங்களோடு நான் பேசுகிறேன். ரூத் என்கிற ஒரு பெண்மணி. 2 அதிகாரம் ரூத்தின் புஸ்தகம் 2 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 அதிகாரம் 12 வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்போ ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. என்னன்னா, இஸ்ரவேல் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நீ, ஒரு மோவாபிய பெண்மணி, அதுவும் அருவருப்பான ஒரு இனம்னு சொல்லிட்டார். ஆண்டவரே சொல்லிட்டார், ஐயோ இந்த நபர்கள் ஆலயத்துக்குள்ள 10 தலைமுறை வரைக்கும் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டார். அவ்வளவு ஒரு அற்பமான ஒரு, மற்ற புறஜாதிகளை விடவும் மிக கேவலமான ஒரு நிலையில் இருந்த ஒரு கூட்டம் இது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு பெண் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வந்த பொழுது அவளுக்கு ஒரு வாக்கு ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. நிறைவான பலன் உனக்கு கொடுக்கப்படுவதாக சொல்லிட்டார். சொன்ன உடனே எல்லாம் நடந்துருச்சா? சொன்ன உடனே என்னென்னலாம் நடக்குது பாருங்க. இப்படி சொன்ன உடனே ஒரு பெரிய காரியம் நடந்து அப்படியே நம்ம பெரிய பணக்காரி ஆகி ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாகி அப்படி ஆயிட்டாலா? இல்லை. சில நேரங்களில் தேவன் வார்த்தை கொடுப்பார். ஆனால் நம்ம அதை உடனே இது நடந்துடும், அது நடந்துடும், அது நடந்து இல்லை. அது நேராய் தேவன் சில விஷயங்களை செய்து நடத்துகிறவராக இருக்கிறார். திடீர்னு நம்மளை பணக்காரனான பெருமையிலே விழுந்து செத்து போயிடும். திடீர்னு நம்மளை உயர்த்தினார்னா தலைக்கணத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னே தெரியாமல் நிறைய தப்பாக பண்ணிடுவோம். அப்படி தான் பிசாசு செய்தான்.
சாச ஆண்டவர் எல்லாம் சிருஷ்டித்து அழகுபடுத்தி அலங்காரமாக்கி அவனை பதவியில் உட்கார வச்சார். உடனே அவனுக்கு பெருமை பிடிச்சிருச்சு. அதனால தான் மனிதர்களாகிய நம்ம திரும்ப அந்த பரலோகத்தில் மகிமையான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை சிறுமைப்படுத்தி நம்ம எளிமையான நிலையில் குப்பையில் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து நம்மளை எடுத்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுங்க. நமக்கு ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு அவர்கிட்ட சந்நிதியில் காணப்படணும். அதுக்காக நம்மளை முதல்ல அலங்காரம் பண்ணலை, அலங்கோலமாக கிடக்கிற நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்படுத்தி அந்த இடத்திற்கு நம்மளை கொண்டு போய் வைப்பதற்குரிய எல்லா வேலைகளையும் செய்கிறார். நம்மளை கொண்டே செய்கிறார். அதுதான் சிறப்பானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரூத்துக்குடைய முதல் வாக்குத்தத்தம் பெற்ற உடனே அவளுக்கு கிடைச்ச சில விஷயங்களை சொல்கிறேன் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவள் சொல்கிறா, இந்த போவாஸ் இடத்துல போய் உங்கள் வேலைக்காரிக்கு சமமாக கூட நான் இல்லையே. அந்த வசனம் அழகா இருக்கு பாருங்க. வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும், இதுதான் ஆரம்பம். வேலைக்காரிக்கு அந்த போவாசுடைய வயல்ல வேலை செய்கிற வேலைக்காரி, ஒரு நாள் சம்பளம் வாங்குற அந்த அம்மா, அந்த வேலைக்காரிகளை ஒரு நபருக்கு கூட நான் சமமா இல்லையே. அதான் உண்மை. இஸ்ரவேல் தேசத்தில் வேலைக்காரியாக இருந்தால் கூட அவள் யூத பெண்மணி, அவள் இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவள். ஆனால் அதுக்கு கூட லாய்க்கு இல்லை. சில நேரங்கள் அப்படி தான். நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது அங்கே ஏற்கனவே இருக்கிற ஆட்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு ஒன்றுமே லாய்க்கு இல்லாத ஆட்கள், தகுதியே இல்லாமல் இருப்போம். சபைக்குள்ளே வந்தால் பாடுறவங்கள பார்த்தா நம்ம பாடுற பாட்டுக்கும் அவங்க எப்படி மகிமையாக பாடுறத பற்றி நமக்கு லாய்க்கே இருக்காது. கையை தட்ட நமக்கு தெரியாது, பாட்டு பாட தெரியாது, வசனம் ஒழுங்காக வாசிக்க தெரியாது, தப்பு தப்பாக வாசிப்போம், தப்பு தப்பாக கையை தட்டுவோம், பாட்டும் ஒரு போக்கில் போவோம். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்போம். அதுதான் அற்பம். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை என்ன செய்து பாருங்க. ஒரு வேலைக்காரிக்கு கூட சமானம் இல்லாதவள் அவன் சொல்கிறான், இங்கே இருக்கிற அந்த காடியில் உன்னுடைய துணிக்கையை தோய்த்துக்கொள். துணிக்கைன்னா என்ன? ஒரு பெரிய அப்பம் பிச்சு சாப்பிடுகிற அந்த துண்டு, அதுக்கு தான் துணிக்கைன்னு பேர். அதை சாப்பிட்றதுக்கு தான் அவளுக்கு அன்னைக்கு நிலை இருந்துச்சு. அன்னையுடைய நிலை அதுதான் அவளுடைய வாழ்க்கை. ஒரு துணிக்கை எடுத்து சாப்பிடுகிற அளவுக்கு தான் அவளுக்கு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 2:15 அவள் பொறுக்கினாள்னு இருக்கு. கோதுமை மணிகளை, சிந்துகிற கோதுமை மணிகளை பொறுக்கி கொண்டு இருந்தாள். பொறுக்கி கொண்டு இருக்கிற வேலை நிலை அவளுக்கு. ஒரு வேலைக்காரிக்கு சமானம் இல்லை, துணிக்கைக்கு தான் லாய்க்கு. கீழே விழுகிற கோதுமை நம்மளால ஒன்று பொறுக்க முடியுமா? பொறுக்கணும். அப்படித்தான் அந்த 15ஆம் வசனம் சொல்லுது. ஒரு கோதுமை மணியா பொறுக்கிக்கிட்டு போறா. பிரியமானவரே, சில நேரங்களில் நாம் அப்படித்தான் வாழுவோம். சின்ன சின்ன வசனங்களாக எடுத்து சின்ன சின்ன அனுபவங்களாக எடுத்து சின்ன சின்ன காரியங்களை, சின்ன சின்ன ஜெபங்களை செய்து, சின்ன சின்ன ஊழியங்களை செய்து, அப்படிதான் 1 2 அப்படியே செய்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்படியே போகாது நம்ம வாழ்க்கை. திடீர்னு ஒரு நாள் எல்லாம் மாறும். இப்போ அப்படி தான் அந்த அம்மாவுக்கு என்ன வந்தது? இப்போ வேலைக்காரிக்கு சமானம் இல்லைன்னு சொன்ன அந்த அம்மா 23ஆம் வசனத்தில் வேலைக்காரிகளில் ஒருத்தியாக உட்கார்ற அளவுக்கு வந்துட்டா. இதான் வாக்குத்தத்தம் செய்கிற வேலையே. நம்மளை சாதாரண நிலையிலிருந்து படிப்படியாக உயர்த்தி கொண்டு வருது பாருங்க. பொறுக்கி கொண்டிருந்தவள், துணிக்கையை சாப்பிட்டு கொண்டிருந்தவ, வேலைக்காரிக்கு கூட சமானம் இல்லைன்னு சொன்னவ இப்போ வேலைக்காரிகளோடு ஒருத்தியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா 23ஆம் வசனத்தில். அது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது அவளுக்கு பொறுக்கி கொள்ளுகிற அந்த இதை தட்டி, அது கீழே விழுறது எல்லாத்தையும் எடுத்து அதை தட்டி, அது தூசியெல்லாம் தட்டி அதெல்லாம் எடுத்து அளந்து பார்த்தா ஒரு மரக்கால் வார் கோதுமை கிடச்சிது. அது இப்படி சொல்லுது 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில். ஒரு மரக்கால் கோதுமை தான் கிடச்சிது அந்த பெண்ணுக்கு. அவள் தட்டி அந்த நாள் முழுவதும் பொறுக்கி எடுத்து அவள் அடைந்த அளவு ஒரு மரக்கால் கோதுமை, வார்கோதுமை. ஆனால் 3:17 போனீங்கன்னா அந்த போவாஸ் என்கிறவன் அவளுடைய மடியிலே, அவள் இப்போ பொறுக்கலை, அவ ஈனமான நிலையில் இல்லை, ஒரு வேலைக்காரிக்கூடிய சமான நிலையில் கூட இல்லை. போவாசுடைய கட்டலுக்கு அவனோடு கூட சமமான இடத்திற்கு அவ முயற்சி பண்ணி வர்ற வாக்கு தத்துவம் தேவனுடைய
வெளியேறப்பெற்ற காரியங்களுக்குள் நம்மை நடத்துகிறது. நம்மளை அந்த ஈக்குவலாக கொண்டு வர அந்த வாக்குத்தத்தை நம்மளை ஏதாவது செய்து கொண்டே இருக்கும், சும்மா விடாதது. நம்மளை தேவன் ஒரு வார்த்தையை நம்ம மேலே வச்சுட்டாருன்னா அது சும்மா விடாது, ஏதாவது நமக்குள்ள செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை செய் அதை செய் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். பாருங்க, ஒரு மரக்கால் வார்கோதுமைக்கு ஒரு நாள் முழுவதும் பாடுபட்டு பொறுக்கி பொறுக்கி எடுத்து அளந்து பார்த்தா அவ்வளோ இருக்கு. ஆனால் அதே 3:17க்கு நீங்கள் வந்தீங்கன்னா 6 படி வார்கோதுமையை மடியிலே அளந்து சில நிமிட நேரங்களுக்குள்ளாக அவள் கையில் கொடுத்து அந்த போவாஸ் அனுப்புகிறதை பார்க்கிறோம். இதுதான் அபாரமான ஒரு வளர்ச்சி. ஆரம்பத்தில் நீ 1, 2 சிலதை செய்வ. ஒரு குழந்தைக்காக அண்ணால் அழுதாள், 6 குழந்தை வகையில் ஆண்டவர் கொடுத்தார். ஒரு படி ஒரு மரக்கால் கோதுமைக்காக இந்த பெண் அலைந்து கொண்டிருந்தாள். நாள் முழுவதும் அந்த சிந்துகிற இடமா பார்த்து பொறுக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்பொழுது அவள் கரத்தில் 6 படி வார்கோதுமை அவள் கரத்தில் அவள் மடியில் அளந்து போடப்பட்டு அவள் வீட்டிற்கு சுமந்து கொண்டு வருகிறாள். இந்த ஒரு வளர்ச்சி தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் நிறைவு. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது இந்த அந்நிய பெண்ணா இருக்கிற இவளை குறித்து இதற்கு இடையில நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த போவாஸ் இவளை திருமணம் பண்ணுவதற்கு உரிய முயற்சிகள் நடக்கிறது. எந்த வயல் நிலத்தில் வேலைக்காரிக்கு கூட லாய்க்கில்லைன்னு வந்து நின்னாலோ தேவனுடைய வாக்குத்தத்தம் அந்த வயலுடைய எஜமானுக்கே மனைவியாய் மாற்றியது. அந்த வயலுக்கே இவள் உரிமையாளராய் மாறினாள். அந்த வயலுக்கே இவள் சொந்தக்காரியாய் மாறினாள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வாக்குத்தத்த வார்த்தைகளை நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் வேலைக்காரிக்கு சமானமாய் இல்லாவிட்டாலும் அந்த வாக்குத்தத்தம் நம்ம எஜமானனாய் எஜமாட்டியாய் மாற்றி விடுகிறது. எல்லாவற்றையும் ஆளுகிற இடத்திற்கு கொண்டு வந்து கையேந்து நிற்கிற இடத்துல இருந்து அள்ளி கொடுக்கிற இடத்திற்கு கொண்டு வந்து விடுகிறது. அடுத்தவர்களுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இடத்திலிருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் இடத்திற்கு கொண்டு வந்து விடுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள். தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை எந்த விதத்திலையும் அசட்டை பண்ணி விடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 4:11 சொல்லும் பொழுது அந்த ராகேல் லேயாள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல இந்த ரூத்தை கர்த்தர் வாழ செய்வாராக. அந்த வீட்டை எப்படி கட்டினார்களோ அதுபோல இந்த ரூத்தை ஆண்டவர் வாழ செய்வாராக. யாரோடு ஒப்பிட்டார் பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன் யாக்கோபு, எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த ஒரு மனிதன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2 மனைவிகள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய குடும்பத்தை உருவாக்கினாங்க. அந்த 2 பேரையும் சேர்த்து இந்த ஒரு பெண் ரூத் என்கிற ஒருத்தி அவங்க 2 பேரும் செய்யாததை இவ செய்வாள், அல்லது அவர்களை போல இவளும் நடந்து கொள்ளுவாள். இவளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும்னு சொல்லிட்டாங்க பாருங்க. டபுள் மடங்கு ஆசீர்வாதம்னு சொன்னார் யாக்கோபு. ஆனால் இந்த ரூத் சிங்கிள் ஆளாக இருந்து அவங்கள பீட் பண்ணுற அளவுக்கு வந்தா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமில்ல, புதிய ஏற்பாடு மத்தேயு புஸ்தகத்தில் வரும் பொழுது ராகேலும் லேயாலும் வந்தாங்களோ இல்லையோ ரூத்துடைய பேர் அங்கே எழுதப்பட்டது. எவ்வளோ ஒரு மகிமையான மேன்மையான அனுபவம். ஒரு வாக்குத்தத்தம், ஒரே ஒரு வாக்குத்தத்தம், நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக சொன்ன அந்த ஒரு வாக்குத்தத்தம் அவளுடைய வாழ்க்கையை எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்துச்சு பாருங்க. அதோடு மாத்திரம் நிற்கல. 12ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யூதாவுக்கு பிறந்த பேரேசின் வீட்டை போல இந்த ரூத்தினுடைய வீடு, இந்த ரூத்தினுடைய குடும்பம் அப்படி மாறட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இந்த அனுபவம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? யூதா என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களுடைய ஒட்டுமொத்த பெயர். இஸ்ரவேல் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை யூதர்களின் ஒட்டுமொத்த பெயர். இந்த 2 சிறந்த பெயருக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிற ஆட்கள் வாழ்க்கையை இங்கே ரூத் என்கிற ஒரு பெண்மணிக்குள் ஆண்டவர் கொண்டு வந்து வைத்தார் பாருங்கள். இதுதான் வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, நீங்க இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஒரு காரியத்தை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றாலே உங்களுடைய நிலை சிறிய இடத்திலிருந்து எளிய இடத்திலிருந்து உன்னதமான ஒரு இடத்திற்கு கொண்டு வர முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை தரணும். அதுக்கு தான் இன்னைக்கு நான் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன்.
உங்களோட ஆண்டவர் இந்த செய்தியின் பின்பு நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு வார்த்தை தர வேண்டும், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு சத்திய வசனத்தை, எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை தர வேண்டும். இந்த 3 பெண்களுக்கும் கொடுத்தீர் இல்லையா? யாகேலுக்கு சொன்ன ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொன்னீங்க இல்லையா? ஆண்டவரே இந்த அன்னாளுக்கு சொல்லும் பொழுது கர்த்தர் உனக்கு உன்னுடைய விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவார்னு சொன்னீங்க இல்லையா? ரூத்துக்கு சொல்லும்போது கர்த்தராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதா என்று சொன்னீங்க இல்லையா? எனக்கும் ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க. இவங்க வாழ்க்கை எங்கேயோ இருந்த அவங்க வாழ்க்கை எத்தனையோ சிறந்த இடத்தை அடையும்படி நடத்தினதே, மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு மகிமையான அனுபவத்திற்குள் அவர்களை அந்த வாக்குத்தத்தத்தை நடத்தியதே, ஏன் எனக்கும் நீர் அதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேளுங்க. நான் சொல்கிறேன், யாகேலுக்கு கொடுத்தவர், இந்த ரூத்துக்கு கொடுத்தவர், இந்த அன்னாளுக்கு கொடுத்தவர் உங்களுக்கு தரமாட்டாரா? நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கை ஒரு அன்னாளை போல இருக்கிறது, எல்லாம் எனக்கு இல்லை, ஒரு விஷயத்தில் கூட இன்னைக்கு நான் நல்ல நிலையில் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரூத்தை போல ஒரு அந்நிய பெண், மதிக்கப்படத்தக்க ஒரு இடத்திலிருந்து வரவில்லை, அவமதிக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து, அருவருக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து வந்த பெண். என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. இந்த யாகேலை போல ஒரு கூடாரத்தில், ஒரு சாதாரண இடத்துல வாழ்ந்த எனக்குள்ளே ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். ஒரு மகிமையான அனுபவத்திற்குள் எல்லா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் கிடைக்காத ஒரு பெயரை அந்த பெண் எப்படி சுதந்திரித்தாலோ அதுபோல எனக்கு ஒரு மகிமையான இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு வார்த்தைகளை தாங்கப்பா, வாக்குத்தத்தங்களை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, இந்த அருமையான நாளிலே இந்த வாக்குத்தத்தம் என்கிற ஒரு சிறந்த ஒரு வார்த்தையை எத்தனையோ பக்தர்கள் வேதத்திலே உம்மிடத்தில் பெற்று அவர்கள் மகிமையாய் வாழ்ந்து இன்றும் கூட அவர்கள் பெயர்கள் நிலைத்து நிற்கும்படி ஆண்டவரே அவர்களுடைய வாக்குத்தத்தம், அவர்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தை அது ஆண்டவரை செயல்பட்டு கொண்டிருக்கிறதே, அதுபோல ஆண்டவரே இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் விசேஷித்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த ரூத்தை போல, இந்த அன்னாளை போல, இந்த யாகேலை போல தகப்பனே உம்மிடத்திலிருந்து ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தங்களை பெற்று உம்மிடத்திலிருந்து மகிமையான வார்த்தைகளை வாங்கி சிறந்த பாத்திரங்களாய் விளங்கும்படி செய்வீராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சிறியவனும், ஒவ்வொரு எளியவனும் ஆண்டவரே குப்பையில் இருந்தாலும், ஆண்டவரே ஸ்தோத்திர தெருக்களில் இருந்தாலும், கூடாரங்களில் இருந்தாலும், மலடியாய் இருந்தாலும், ஆண்டவரே அருவருக்கப்படத்தக்க தேசத்தில் இருந்து அவள் வந்திருந்தாலும், யாராயிருந்தாலும் நீர் ஒரு வார்த்தையை கொடுப்பீராக. இந்த செய்திக்கு பின்பு அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபிக்கும் பொழுது நீர் ஒரு வார்த்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவருக்கும் நீர் நன்மை செய்யும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படுவதாக உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளினாலே, அவர்களுடைய அவமானங்கள் நீக்கப்படுவதாக உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளினாலே, ஆண்டவரே அவர்களுடைய ஏழ்மையான நிலை மாற்றப்படுவதாக உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளினாலே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்ட அவர்கள் நிலை மாறுவதாக உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளினாலே தகப்பனே நீர் ஒரு வார்த்தை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு மேல் விசேஷத்தை கிருபையை வைப்பாராக. உங்களுக்கு தேவையான நன்மைகளை தருவார். நீங்கள் இந்த செய்தியை கேட்டு முடித்த பின்பு இப்பொழுது முடிந்தது, நீங்கள் போய் கட்டாயமாக இன்று முழங்கால் படிட்டு தேவனிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்திற்காக கருத்து